படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இன்னோவேட்டிவா எடுத்திருந்தாங்க. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளவு எக்ஸைட்டிங் பாயிண்ட் இருக்கு. அது இல்லாம அந்த எக்ஸைட்டிங்குள்ள அவ்வளவு சின்ன சின்ன கிளை கதைகளா மாறக்கூடிய ஒவ்வொரு கதையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெரி குட் மெசேஜ் வந்து ஒரு ப்ரீச் பண்ணாத மாதிரி லைக் எல்லாருக்கும் வந்து தானா புரியுற மாதிரி ஒரு எடுத்த ஒரு படம் இது. ஒருத்தரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அமேசிங்கா இருக்கு. எட்ஜ் ஆஃப் தி சேர் உட்கார்ந்து என்னென்ன நடக்குதுன்னா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். சோ அமேசிங் ஃபிலிம். எந்தவித சினிமா தனமும் இல்லாம ஒரு ரியலா ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. The movie is very good. Everyone should watch. நல்ல படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இப்ப டெக்னிக்கா ரொம்ப நல்லா வந்திருக்கு. சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு தெரியவே தெரியாது. இருக்கிற யதார்த்தத்தை அப்படியே சூப்பரா எடுத்திருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப அழகா படிச்சிருக்காங்க. ஒரு எண்டிங் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் கூட கொடுக்குது. சூப்பரா இருந்துச்சு மூவி. டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இன்னைக்கு ட்ரெண்டுக்கு எல்லாருக்கும் வந்து ரைட்டிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில் பத்தி இனோவேட்டிவா சொல்லியிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சீன் கூட வேஸ்ட் இல்ல. மியூசிக், டயலாக்ஸ், பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் இட் வாஸ் வெரி குட் ஃபிலிம். நிறைய நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட் ஷாட்லாம் பார்த்தோம். கிளாஸ்லேருந்து அந்த கட்டு செம்மையா இருந்துச்சு. எவ்வளோ தமிழ் படம் பார்க்குறோம். இந்த பார்த்த படத்துல இந்த மாதிரி படம் இது வரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. சூப்பரா இருந்தது. ஆசம். ஓவரால் சூப்பரா இருக்கு. ரைட்டர் அவரோட ஆக்டிங் வந்து பயங்கரமா இருந்துச்சு. டிஃப்ரெண்டான இது கிடைச்சிச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். படம் வேற லெவல்னே. படம் சூப்பர். இந்த கருத்துல படம் நல்லா பார்க்கலாம். நல்லா இருந்தது. தொண்டையில பால் இறங்கல, கத்தி இறங்கல. யார் நீ?